கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரித்திக் ரோஷன் வந்து வார் படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் முடிச்சுட்டு, இந்த பார்ட்டில் வந்து ஒரு கலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடரை பேஸ் பண்ணி பல நாட்டுடைய கடத்தல் மன்னர்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கை இது பண்ணி இந்தியாவில் பிரதமரை கொள்ளக்கூடிய அளவுக்கு பல பிஸ்னஸ்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ளே. அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை அதிகாரியாக ரித்திக் ரோஷன் அங்கே போகிறாரு. அந்த சூழலில் அவர் அங்கே இருக்கும்போது அவருடைய தன்னுடைய உளவுத்துறை அதிகாரியையே கொள்ள வேண்டிய சூழல் வருது. அவரால் வளர்க்கப்பட்ட, அவரால் மகனாக பார்க்கப்பட்ட ரித்திக் ரோஷன் கையாலேயே வந்து கொண்டுடுறாரு. அவருடைய மகள் வந்து கியாரா அத்வானி. இப்போ வந்து ரித்திக் ரோஷனுடைய பாஸ் கொல்லப்பட்டதுனால ரித்திக் ரோஷன் வந்து ஒரு மிகப்பெரிய தேச துரோகி ஆயிடுறாரு. இப்போ அந்த ரித்திக் ரோஷனில் கொல்லப்பட்ட ரா அதிகாரி இடத்துக்கு அனில் கபூர் வராரு. அவருடைய தலைமையில் ஜூனியர் என்டிஆர் வந்து ரித்திக் ரோஷனை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. அவங்க கூட கியாரா அத்வானியும் இணையிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரித்திக் ரோஷனை தேடி போகிறாங்க. அப்படி தேடி போய் அவங்கள கண்டுபிடிக்கிறாங்களா? அப்படி கண்டுபிடிக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது நம்ம ஜூனியர் என்டிஆருக்கும் ரித்திக் ரோஷன் ஏன் அந்த கொலை பண்ணாருன்னு ஜூனியர் என்டிஆருக்கு தெரிய வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தலைவனுங்களை பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் நடக்கலை. அந்த இடத்துல ரித்திக் ரோஷன் இவர் நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்து வில்லனாக மாறுறாரு. ரித்திக் ரோஷனுக்கு அகைன்ஸ்டாக மாறி இவர் தான் வந்து அங்கே உண்மையிலேயே வந்து டபுள் ஏஜென்ட்டாக வேலை செய்கிறாரு நம்ம ஜூனியர் என்டிஆர். ரித்திக் ரோஷன் அதை தெரிஞ்சு ஜூனியர் என்டிஆரை தடுத்து, பிரதமர் கொலையை தடுத்து எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. இவர் வந்து கடைசியில் வந்து ஜெயிக்கலை யாரை, நம்ம ஜூனியர் என்டிஆரை அவர் திருத்துறாரு. அந்த மாதிரி தான் கதை வந்துருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மிக பல விஷயங்கள் வந்து சொதப்பல்கள். ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா, செலவு நல்லா பண்ணியிருக்காங்க, சிஜி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு நம்மளும் எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எடுத்துருக்குறாங்க. ஆனால் விஷுவலில் மட்டும்தான் அந்த பண்ணியிருக்காங்க. திரைக்கதையில் அதை பண்ணலை. திரைக்கதையில் பல காட்சிகள் வந்து நம்ம வந்து ரொம்ப போர் அடிச்சுது. அதாவது ரித்திக் ரோஷன் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறாரு, இன்னொரு ஃப்ளைட்டில் ஜூனியர் என்டிஆர் வராரு. ரித்திக் ரோஷன் அந்த ஃப்ளைட்லேருந்து இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஏதோ மேலேருந்து கயிறு கட்டி இறங்கி சர்க்கஸ் காட்டுற மாதிரி சரசரன்னு இறங்கி ஏறுறாங்க, போகிறாங்க, வராங்க. கார் எடுத்துகிட்டு போகிறாரு. பிரிட்ஜ் மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணி ட்ரெயின் மேலே கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. அங்கேருந்து இறங்கி ட்ரெயினுக்குள்ளே வராரு. மறுபடியும் ட்ரெயின்லேருந்து ஆற்றுல குதிக்கிறாரு. என்னென்னமோ பண்ணுறாங்க. சண்டை காட்சிகள்லாம் நம்மளுக்கு போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு தான் ரொம்ப வார்த்துலேருந்து ஒரே வாராக தான் இருக்குது. ரெண்டு பேரும் ஜூனியர் என்டிஆரும் ரித்திக் ரோஷனும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்காங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியல. அதாவது ஒரு வில்லன் தெரிஞ்சு போச்சு, ஜூனியர் என்டிஆர் வந்து நெகட்டிவ் கேரக்டர் தெரிஞ்சு போச்சு. அதுக்காக இவ்வளோ சண்டையாக கதைக்குள்ளே வரணும் இல்லை. கடைசியாக ஒரு வழியாக கதைக்குள்ளார வந்து இவங்க ரெண்டு பேரும் இதான் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. சின்ன வயசில் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆரும் ஃப்ரெண்டு.